வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உயிர் தீனி அப்படிங்கிற பெயரில் மரபு தின்பண்டங்கள், சூப் வகைகள், இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரி நிறைய தின்பண்டங்களை தயாரித்து அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சுவையில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகளை மட்டுமே வச்சு இந்த பொருட்கள் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுகன்யா கோபாலகிருஷ்ணனுங்க. நாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல நத்தக்கடையூர்ல இருக்கோங்க. கடந்த 15 வருஷமா உயிர் தீனி அப்படிங்கிற பேர்ல இயற்கை உணவுகள் உற்பத்தி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்றதுக்கே மறந்துட்டோங்க. உணவு முறையே மொத்தமா டோட்டலா டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. ஆனா நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா ராகி, கம்பு, சோளம், தெனை, சாமை இந்த மாதிரி தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள் தான் அதிகம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு மருத்துவ செலவோ இல்ல மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமோ எதுவுமே இல்லைங்க. உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப நாள் நல்லா லைஃப் லாங் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாத்து வீட்லயுமே வேலைக்கு சாப்பிட்றோமா இல்லையோ மருந்து மாத்திரைகள் கரெக்டா எடுத்துட்டு இருக்கிறோங்க. அந்த சூழ்நிலையை மாத்தணும் அப்படின்னா நம்ம உணவு முறையில கொஞ்சமாவது வித்தியாசம் ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த சூழ்நிலையிலிருந்து மாற முடியுங்க. அதற்கான ஒரு மாற்று வழிதான் இப்ப நம்ம குழந்தைகிட்ட போய் ராகி களியோ இல்ல சோளச்சோறோ ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற தயாரா இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவங்க மாடர்னா தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. ஆனா இதே உணவுகளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சியில தான் நம்ம சிறுதானியங்கள்ல இனிப்பு வகைகள் ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க, காரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது போக குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற மாதிரி தானியங்கள் எல்லாமே முளைக்க வச்சு சத்துமாவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதுலயே சிறுதானிய தோசை மிக்ஸ், சப்பாத்தி, பூரி மிக்ஸுங்க, வல்லாரை, முருங்கை, முடக்கத்தான் இந்த மாதிரி கீரை வகைகள்ல ரெடிமிக்ஸ் சூப் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி சாதப்பொடி வகைகளும் ஒரு 7 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில இன்ஸ்டன்டா புட்டு மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவி கட்டி வேக வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சுடுதண்ணி மட்டும் வச்சோம்னாலே இன்ஸ்டன்டா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம மாப்பிள்ளை சம்பா புட்டு ரெடி பண்ணிட முடியுங்க. அந்த மாதிரி ஒரு புட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரி கருப்பு உளுந்துல உளுந்தங்கஞ்சி மிக்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 80 to 100 வகையான ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்ப புதுசா பாத்தீங்கன்னா நம்ம பெரண்டையிலயும் வல்லாரையிலயும் தொக்கு வகைகளும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்மளது பெரண்டை தொக்கு ரெடி பண்றதுக்காக பெரண்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம தோட்டத்திலேயே பெரண்டை, வெள்ளாரை எல்லாமே போட்டிருக்கிறோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷா இருந்த பெரண்டை தான் நம்ம பொரிச்சிட்டு சுத்தம் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம். நம்மளது பாத்தீங்கன்னா பெரண்டை எல்லாமே நல்ல பிஞ்சு பெரண்டையா இருக்குங்க. மேக்சிமம் நிறைய பேர் எல்லாம் முத்துனது யூஸ் பண்ணுவாங்க. நம்மளது எல்லாமே பாத்தீங்கன்னா பிஞ்சா இருக்குங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவங்க லட்டு புடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தென்னை உருண்டை புடிச்சிட்டு இருக்கிறாங்க. தென்னையெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. குறிப்பிட்ட மாய்ச்சர் கண்டென்ட் இருந்ததுன்னா நம்ம உருண்டை பாத்தீங்கன்னா மெஷின்ல புடிச்சுக்கலாங்க. ரோல் ஆகி வந்துருங்க. இது பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கே சிரமமா இருக்கும். நல்லா நம்ம டைட் பண்ணி உருண்டை பிடிச்சிட்டே இருந்தோம்னா தான் அந்த பால் சைஸ் ஷேப்பு கொண்டு வர முடியுங்க. நெய் யூஸ் பண்ணிருக்கிறோங்க. நாட்டு மாட்டு நெய் யூஸ் பண்ணுவோங்க. லட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த லட்டு நம்ம இப்படி அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ்ல பேக் பண்ணிடுவோங்க. இந்த ஃபாயில் ரேப் பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வெறும் லட்டு மட்டும் போட்டோம்னா இப்படி பாக்ஸ் ஷேக் ஆச்சுன்னா இந்த லட்டுஸ் எல்லாம் பவுடர் ஆயிருங்க. சோ அதுக்காக இந்த லட்டு உடையாம இருக்கணும்னு சேவ் பண்றதுக்காக இந்த ஃபாயில் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸ்ல என்ன அளவு 100 கிராம் வெயிட் பேக் பண்றோம்னா, இந்த சின்ன பாக்ஸ் 100 கிராம்னா, இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா இது 1/4 கிலோ வெயிட்டுங்க. உடையாதுங்க. லட்டுஸ் மட்டும்தான் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால உடஞ்சிரும் ஃபாயில் ரேப் பண்றோங்க. எள்ளுருண்டை, கடல மிட்டாய், தேங்காய் மிட்டாய் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாயில் ரேப் பண்ண மாட்டோங்க. அப்படியே பேக் பண்ணிடுவோங்க. நீங்க என்னென்ன உணவுப் பொருட்கள் தயார் பண்றீங்க, அது ஒண்ணா காமிக்கிறீங்களாங்கக்கா? கண்டிப்பாங்கண்ணா, காட்டுறேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா இலந்த வடைங்கண்ணா. நம்ம எல்லாம் சாப்பிட்டுருப்போம். 90s கிட்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்டுருப்போங்க. ஆனா 2K கிட்ஸ் இப்போ இதை மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேனுங்க. இது இலந்த வடைங்கண்ணா. இந்த இலந்த வடையில என்னென்ன இருக்குங்க அது சொல்லுங்க. ஆனா இந்த இலந்த வடையில பாத்தீங்கன்னா நம்ம இலந்த பழங்கண்ணா, மலை இலந்த பழம் யூஸ் பண்றோம்னா, புளி, நாட்டு சக்கரை, காரத்துக்கு மிளகாய் யூஸ் பண்ணிருக்கிறோங்கண்ணா, உப்பு. பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சருங்க. அது மாப்பிள்ளை சம்பா அவல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுல அவல் மிக்சர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்னா,
இப்ப அவல்னா வேற என்னென்ன பயன்படுத்துறீங்க? அந்த மாப்பிள சம்பா அவல் மிக்சர்ல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மாப்பிள சம்பா அவலுங்கண்ணா. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, காரத்துக்கு மிளகாய் தூள், இந்துப்பு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோங்கண்ணா. குழந்தைகள்ல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும், பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்குமே இது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க. இது பாசிப்பயிறு லட்டுங்கண்ணா. இது வந்து ஒரு ஆர்டருக்கு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 5 கிலோங்கண்ணா. இது எதுக்கு அப்படின்னா பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனி வந்து அவங்க ஸ்டாஃப்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பல்கா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க பெரிய பாக்ஸ்ல, 5 கிலோ பாக்ஸ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை கோவா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டுங்கண்ணா. குட்டீஸ்க்கெல்லாம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேப்ல பிஸ்கெட் மாதிரி இருக்கிறதுங்காட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நிலக்கடலையும் வெல்லமும் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாமே முளைக்க வச்சு அரைச்ச சத்து மாவுங்க. 6 மாச குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாங்க. இது வந்து நம்ம டைரக்டா பால்ல போட்டு குடிக்க முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம முளைக்க வச்சு அப்படியே காய வச்சு அரைச்சிருக்கிறோங்க. பச்சையா இருக்கும். கூழ் மாதிரி காய்ச்சி தான் அது பயன்படுத்தணுங்க. ஏன்னா முளைக்க வச்சதை வறுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும். ஆமாங்க. பிளெயின் மாவா இருக்குங்க. வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து உப்பு போடுறதுனால உப்பு போட்டு காய்ச்சிக்கலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தா நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனங்கள் கண்டு எது வேணாலும் போட்டு கொடுக்கலாங்க. இந்த பேக்கில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய சப்பாத்தி பூரி மிக்ஸுங்க. மில்லட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி மிக்ஸா இருக்குங்கண்ணா. நம்ம எப்படி கோதுமை மாவுல பனைஞ்சு சப்பாத்தி பூரி சுடுவோமோ அதே மாதிரியே சுடலாங்கண்ணா. கோதுமை மாவுல வர்ற மாதிரியே சப்பாத்தி சாஃப்டா இருக்கும். பூரியும் நல்லா புஷ்னு உப்பி வருங்க. இதுலயும் கோதுமை கலந்துருக்கீங்களா? ஆமாங்கண்ணா, கோதுமை கலந்துருக்கும். இதுல வந்து ஒரு ஆனா இந்த கோதுமையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நார்த்ல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம்னா. அதுவும் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எள்ளு உருண்டைங்கண்ணா. இது வந்து ஒரு ஆர்டருக்காக இப்ப பேக் பண்ணி வச்சிருக்கோம். 100 கிராம். நீங்க என்ன மாதிரி பண்றீங்க? நாங்க வந்து எள்ளு, நிலக்கடலை, வெல்லம் வந்து சேர்த்து இடிச்சு உருண்டை பிடிப்போங்கண்ணா. இது எதுல அடிக்கிறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உரல்ல இடிச்சுக்குவாங்க. ரொம்ப முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணிக்குவோங்கண்ணா. தேங்காய் மிட்டாய் அப்படின்னாலே வீட்டுல எல்லாருமே ஒயிட் சுகர் கலந்து செய்வாங்கன்னா, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வெல்லம் கலந்து பண்ணிட்டு இருக்கிறோம். மேக்சிமம் நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர், மைதா, இதை அவாய்ட், ரீஃபைண்ட் ஆயில், இது 3 அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே ஒரு 50% ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். கடலை மிட்டாய்ங்கண்ணா. நார்மலா நம்ம கடலை மிட்டாய்னாலே பருப்பா இருந்தா கடலை மிட்டாய் அப்படின்னு நினைப்போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறோம்னா, பருப்பு வந்து இடிச்சு போட்டு சேர்த்திருப்போங்கண்ணா. இது மட்டும் ஏன் பனங்கருப்பட்டி பயன்படுத்திருக்கீங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் அப்படின்னாலே கருப்பட்டி பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க. அது சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து எதுவுமே வராதுங்க. நம்மளுக்கு கால்சியம் கண்டென்ட் நிறைய கிடைக்கும். கடலைப்பருப்பு வந்து இன்னொன்னு தனியா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பித்தமாயிரும்னு சொல்லுவாங்க. அதனால கூட வெள்ளைக்கட்டியோ இல்ல கருப்பட்டியோ வச்சுதான் சாப்பிடுவாங்க அந்த காலத்துல. நான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது சிவராமன் சாரோட ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்தப்போ சின்ன வயசுல நான் சாப்பிட்ட கருப்பட்டி கடலை மிட்டாய் மாதிரி இப்ப எங்கேயுமே எனக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ணது வந்து அந்த கருப்பட்டியோட வாசமும் கடலையோட மனமும் இப்ப எந்த கருப்பட்டியிலயுமே இருக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பார்த்தோங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நாம ஏன் இதை ஒரு ப்ராடக்டா நம்ம ரெடி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில இது கடலை மிட்டாய்னா இந்த ஷேப்புக்கு இப்படி கொண்டு வர்றதுக்கு நாங்க எங்களுடைய மெனக்கடல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சத்தமாவை முதல்ல போட்டோங்க. அது வந்து என்னுடைய பையனுக்காக ரெடி பண்ணது. தம்பி குழந்தையா இருக்கும்போது நம்ம இந்த செர்லாக்கு இதெல்லாம் எதுவுமே நான் தம்பிக்கு கொடுத்ததே இல்லைங்க இது வரைக்கும். குழந்தையில எல்லாருமே அதைத்தான் கொடுப்பாங்க. ஆனா வந்து அவனுக்கு இது வரைக்கும் கடையில வாங்கி கொடுத்ததே இல்லை. அதுக்கு மாற்றாதான் நான் சத்துமாவை ரெடி பண்ணதுங்க அவனுக்காக. அப்ப அது பண்ணதுக்கு அப்புறம் எங்களுடைய 2வது ப்ராடக்ட் வந்து இந்த கருப்பட்டி கடலை மிட்டாய்ங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்டா ஆட் ஆன் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 80 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிற பீட்ரூட் மால்ட்டுங்க. இதே மாதிரி பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட், கேரட் மால்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது வந்து குட்டீஸ்க்கெல்லாம் இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அது கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. பீட்ரூட் மால்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இந்த பீட்ரூட் மால்ட் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா விளையிற பீட்ரூட்டு, நாட்டு சக்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்ப இனிப்பு மட்டும் தான் பண்றீங்களா இல்ல காரமும் பண்றீங்களா? ஆனா இல்ல, கார வகைகளும் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. எல்லாமே சிறுதானியத்திலே தானுங்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. இங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா என்னென்ன பண்றோம்னு வேணா பாத்துடலாங்கண்ணா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா திணை யூஸ் பண்ணி பண்றதுங்கண்ணா. திணையில ரிப்பன் பக்கோடா. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கம்பு முறுக்குங்கண்ணா.
இது வந்து கம்பு. கம்பு திணை அப்படின்னா திணை கம்பு வந்து எந்த அளவுல பயன்படுத்திருக்கீங்க? ஆனா கம்பு திணை இந்த சிறுதானிய மாவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% சிறுதானிய மாவு பயன்படுத்துவோம்னா, அந்த 20% பைண்டிங் ஏஜென்ட்டா வந்து நம்ம இந்த உளுந்து மாவு, தூய மல்லி அரிசி மாவு, கடலை மாவு 3 பயன்படுத்துவோம். நம்ம வேற கலப்பு எதுவும் வேற எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்கன்னா. இப்ப நான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் முறுக்குன்னு சொல்லிட்டு அவங்க 80% மத்த மாவு போட்டுட்டு 20% தான் சிறுதானியம் போடுவாங்க. ஆனா நம்மளதுல வந்து பாத்தீங்கன்னா 80% சிறுதானிய மாவு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தினை முறுக்கு. அப்படியே பார்த்து திணை ரிப்பன் பக்கோடாங்க. இது வந்து திணையிலேயே இந்த சுத்து முறுக்கு மாதிரிங்கண்ணா, தினை முறுக்கு. சாதாரண முறுக்கு மாதிரி எனக்கு பாரம்பரிய செஞ்ச முறுக்கு வேணும்னு கேட்டா ஆமாங்கண்ணா. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ராகில திணை ரிப்பன்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ராகி பயன்படுத்தி பண்ணதுங்கண்ணா. ராகில ரிப்பன் பக்கோடாங்கண்ணா. இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடுவோம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் வச்சுக்கலாங்கண்ணா. நம்ம வீட்டுல தயார் பண்ண முறுக்காவே இருந்தாலும் சம்பளத்துல போட்டு வச்சோம்னா ஒரு 40 நாள் 45 நாள் வச்சிருக்கலாங்க. இது நம்ம பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணிடுறோம் அப்படிங்கறதுனால, கடலெண்ணெய் பயன்படுத்தி இருக்கிறதுனால சீக்கிரம் சிக்கு வாசம் வந்துருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை தான் முறுக்கே போடுவோம்னா. அப்ப வந்து நம்ம எல்லா கடை கஸ்டமர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்டு ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் முறுக்கே ரெடி பண்ணுவோங்க. அப்புறம் நம்ம மிஷின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 to 15 கிலோ கெப்பாசிட்டிங்கண்ணா. அதனால அந்த அளவு ஆர்டர் வந்ததுன்னா மட்டும்தான் முறுக்கு ரெடி பண்ண முடியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில பண்றதுங்கண்ணா. மாப்பிள்ளை சம்பா அரிசியில முறுக்குங்கண்ணா. வெளியே கடைகள்ல எல்லாம் மசால் கலைன்னா அப்படியே ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணி ரெட்டிஷா இருக்குங்கண்ணா. இது வந்து நம்ம ஃபுட் கலர்ல எதுவுமே போடுறது இல்லைங்க. நிலக்கடலை பருப்பு, கடலை மாவு, அரிசி மாவு பயன்படுத்தி பண்றதுங்கண்ணா மசால் கல்லைங்கண்ணா. கம்பு மிளகு காரா செய்வோங்கண்ணா. மத்த முறுக்குல எல்லாம் காரத்துக்கு மிளகும் பயன்படுத்தியிருப்போம், மிளகாய் தூளும் பயன்படுத்தியிருப்போங்க. ஆனா இந்த முறுக்குல வந்து பாத்தீங்கன்னா முழுசும் மிளகு மட்டும்தான் போட்டிருப்போங்கண்ணா. கம்புல செய்யறதுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா சாமை பூண்டு முறுக்குங்கண்ணா. இந்த முறுக்குல பூண்டு அதிகமா யூஸ் பண்ணிருப்போங்க. எல்லா முறுக்குக்குமே பூண்டு பயன்படுத்துவோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிருப்போங்கண்ணா. சாமையில செய்யறதும் பூண்டு முறுக்குங்க. நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட முறுக்கு. ஆமாங்கண்ணா. அந்த நான் மிஷின் காட்டினேன் இல்லைங்களா, அந்த மிஷின்ல செய்யறதுங்கண்ணா. அந்த டை மாட்டிட்டு செட்டிங்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் புழிஞ்சு கொடுத்துருங்கண்ணா. இது வந்து வரகு பயன்படுத்தி பண்றோங்க, வரகு முறுக்குங்க. இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே பயன்படுத்தி மொத்தம் 15 வெரைட்டிஸ் முறுக்கு காரம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. உயிர்த்தீனில இனிப்பு கார வகைகள் எல்லாமேங்க வல்லாரை, முருங்கை, முடக்கத்தான், முசுமுசுக்கை இந்த மாதிரி கீரைகள் பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பவுடர்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அது என்னென்னு பாக்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது முசுமுசுக்கை சூப்புங்க. நம்ம சூப்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு, ஸ்பெஷல் பெனிஃபிட்ங்கிறத விட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப் திக்னஸ்க்காக கார்ன்ஃபிளவர் மாவோ, மைதா மாவோ, அரிசி மாவோ எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. என்ன கீரையோ அந்த கீரை, அது கூட ஸ்பைசஸுங்க. மல்லி, சீரகம், மிளகு, வால்மிளகு, திப்பிலி, கடுக்காய், ஜாதிக்காய், தாண்டிக்காய், கடல் பாசி, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதனால சூப் வந்து ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில வராது, தின்னாத்தான் இருக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணிக்குங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் நம்ம சூப் மிக்ஸ் பவுடர் போட்டாலே போதுங்கண்ணா. சூப் மிக்ஸ் பவுடர் மட்டும் போட்டுட்டு சால்ட் மட்டும் தேவைக்களவா ஆட் பண்ணீங்கன்னா போதுங்கண்ணா. இதே பிளெயினா நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு சூப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு பண்ணிக்கலாங்க. ஆனா ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் பவுடரே போதுமானது. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணிருக்கிறோங்க. மிளகாய் பயன்படுத்த மாட்டோங்க, மிளகு மட்டும்தான் பயன்படுத்துவோங்க. காரத்துக்கு அளவான காரம் இருக்கும். ஒரு சிலர் அதிகமா நல்ல ஸ்பைசியா குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வேணா எக்ஸ்ட்ரா மிளகு ஆட் பண்ணிக்கலாங்கண்ணா. இப்ப சளி, காய்ச்சல், மொசுமொசுக்கை வந்து ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். மொசுமொசுக்கை அப்படின்னா அதனுடைய பயன்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லைங்கண்ணா. நெஞ்சு சளி எல்லாம் இருக்கு இல்லைங்கண்ணா, நெஞ்சு சளி எல்லாம் கட்டி இருக்கிறவங்க நம்ம இந்த மொசுமொசுக்கையில சூப் பண்ணி ஒரு 2-3 வேளை குடிச்சாங்கனாலே சளி கரைஞ்சு ஒன்னா மூக்கு வழியா சளியா வெளியேறியும், இல்லாட்டி வாய் வழியா கோலையா வெளியே வந்துருங்கண்ணா. அப்படியும் இல்லை அப்படின்னா மோஷன்ல வெளியே வந்துருங்கண்ணா. குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சளி இருக்கிறப்பவெல்லாம் இது ஒரு 2 டம்ளர் 2 வேளை ஒரு டம்ளர் சூப் வச்சு கொடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வல்லாரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, ஞாபக சக்திக்காக பயன்படுத்துறது. அது ஞாபக சக்தி மட்டும் அல்லாம அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகுங்க, சுகர் கண்ட்ரோல் ஆகும், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதா இருந்தாலும் வல்லாரையில சரியாகுங்க. ஆனா நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியறதே இல்லை. அடுத்தது முருங்கை சொல்லவே வேண்டாங்க. கால்சியம் கண்டென்ட், அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, பழமொழியே இருக்குது.
முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முருங்கை செடி நம்ம வீட்டுல ஒண்ணு இருந்துச்சுன்னா கடைசி காலத்துல நம்ம தடி ஊனி நடக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது முடக்கத்தான் எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப எல்லாத்துக்குமே மேக்சிமம் 90% கை கால் மூட்டு வலிகள், அந்த வலி குறைக்கிறதுக்கு முடக்கத்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை எல்லாத்துக்குமே தெரியும். வறட்டு இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. தூதுவளையும் நம்ம காட்டிலேயே நம்ம தோட்டத்திலேயே பயிர் பண்ணியிருக்கிறோங்க. தூதுவளை சூப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்க. அடுத்தது கொள்ளு சூப் பண்ணிட்டு இருக்கிறோங்க. கொள்ளு வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு, பசி தூண்டுறதுக்கு, டைஜஷன் நல்லா ஆகுறதுக்கு கொள்ளு சூப் யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்க. நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கும் முடக்கத்தான் மாதிரியே கை கால் வலிக்கு ரொம்ப நல்லது. கை கால் மூட்டி வலி இருக்கிறவங்க முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் எடுத்துக்கிட்டாங்கன்னா வலி நல்லா குறையுங்க. வலி நிவாரணியா இருக்கு. தீனியில வந்து பாத்தீங்கன்னா சாதப்பொடி வகைகளும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்ப மேக்சிமம் எல்லா லேடிஸ்மே வந்து வேலைக்கு போறவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே நைட் டக்குன்னு ஒரு சாப்பாடோ இட்லி தோசையோ மட்டும் ரெடி பண்ணாங்கன்னா நம்ம சாதப்பொடியை வச்சு அவங்க நைட் டின்னரை முடிச்சுக்கலாங்க. டின்னருக்கு மட்டும் இல்ல, மதிய குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கூட இந்த நம்ம சாதப்பொடி யூஸ் பண்ணி ரைஸ் மாதிரி சூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப் மட்டும்தான் வச்சு குடிக்க முடியும்னா, அதை வந்து நம்ம இட்லி கூடயோ சாப்பாடு கூடயோ வச்சு சாப்பிட முடியாது. ஆனா நம்ம சாதப்பொடி வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிலக்கடலை சாதப்பொடிங்க. நிலக்கடலை பயன்படுத்தி பண்றதுங்கண்ணா. சுடு சாப்பாடு மட்டும் வச்சா போதுங்கண்ணா. நிலக்கடலைக்கும் எள்ளுக்கும் வந்து எள்ளு சாதப்பொடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. ஏன்னா அதுவே வந்து எண்ணெய் விட்டு பொருட்கள். அதனால ஆமாங்கண்ணா, இது வந்து எள்ளு சாதப்பொடிங்கண்ணா. அதுலயே எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம சுடு சாப்பாட்டு கூட போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கண்ணா. இட்லி தோசைக்கு மட்டும் வேணும்னா நம்ம தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்யோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா வல்லாறு சாதப்பொடிங்கண்ணா. இதுவும் அதே மாதிரி தான். குழந்தைகள் எல்லாம் வல்லாறு சட்னி எல்லாம் அரைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதே மாதிரி இது சாதப்பொடி வச்சு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம சாதப்பொடி போட்டு சுடு சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இதுலயே வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குங்கண்ணா. அளவான உப்பு இருக்கும். ஒருவேளை பத்தல அப்படின்னா அவங்க சாதத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை சாதப்பொடிங்கண்ணா. முருங்கையில செய்யறவங்க. இன்னும் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா முருங்கை காயில சேர்த்தா முருங்கை கீரையில பண்றதுங்கண்ணா. இலையில பண்றது. அதுல என்ன போட்டிருக்கீங்க? முருங்கைக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசி பயிர் ஆட் பண்ணிருக்கிறோங்கண்ணா, உளுந்து ஆட் பண்ணிருக்கிறோம், பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிருக்கிறோங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறோங்க. அதனால அவங்களுக்கு புரோட்டீன்ஸ் தேவையான முருங்கைக்கீரை அது எல்லாமே நம்ம தோட்டத்திலேயே இருக்குதுங்கண்ணா. முருங்கை, வல்லாரை எல்லாமே நம்ம தோட்டத்திலேயே பயிர் பண்ணிருக்கிறோங்க. அதனால நம்மளுக்கு தேவையான கீரைகளுக்கு எதுக்குமே நம்ம வெளியே போகணுன்ற அவசியம் இல்லைங்கண்ணா. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்னும் கருவேப்பிலை சாதப்பொடி இருக்குதுங்க, முடக்கத்தான்லயும் சாதப்பொடி இருக்குதுங்க. அது இப்போ ஸ்டாக் இல்லைங்கண்ணா. நம்ம உயிர் தீனியோட சூப் மிக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி எவ்வளவு ஈஸியா சூப் வைக்கலாங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு செய்முறை விளக்கமா செஞ்சு காமிச்சிடுறேங்க. நம்ம பாத்திரம் எடுத்துட்டு எந்த டம்ளர்ல தேவையோ அந்த அளவு. இப்ப நான் வந்து சின்ன கிளாஸ்ல தான் ஊத்துறேங்க. இன்னைக்கு வந்து தூதுவளை சூப் வச்சிடலாங்க. தண்ணி வந்து ஒரு கொதி வந்தா போதுங்க. பாயில் ஆன உடனே நம்ம சூப் மிக்ஸ் பவுடர் போட்டுடலாங்க. 4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியான பவுடர் ஆட் பண்ணோம்னாலே போதும். ஒரு கொதி விட்டா போதும். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணணும். பெருசா அடிவண்டல் மாதிரி வராதுங்க, லைட்டா இருக்கும். அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா அதில் நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ணல, கீரை மற்ற ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. அவ்வளவுதானுங்க. இதுவே பிளெயினா நல்லா இருக்குங்க. இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு 2 தட்டி போட்டு தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதானுங்க, நம்ம சூப் ரெடி. நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய தூதுவளை சூப் வந்து நம்ம சூப் மிக்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணிட்டோங்க. டெய்லி ஒரு சூப் வெரைட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். வருடம் முழுவதுமே இந்த நஞ்சில்லா உணவுப் பொருட்கள் எல்லாத்துக்குமே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. கடைக்கு வேணும்னாலும் ஹோல்சேலாவும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. வீட்டு கஸ்டமருக்கு எனக்கு வீட்டு தேவைக்கு மட்டும் வேணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொரியர் அனுப்பிட்டு இருக்கிறோங்க. இப்ப சொல்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைச்சிருங்க. 9842648426ங்க. அப்படி இல்லை அப்படின்னா 8667799653. இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் கிடைக்குங்க.
நன்றிங்க.